ஓம் நமக் சிவாய. இன்னைக்கு சிவபகவான் உங்களுக்கான செய்திகள் என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாங்க. 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. கரண்ட் எனர்ஜியில் ரொம்ப பாசிட்டிவிட்டியான கார்டு. இந்த கார்டு வந்து ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸை குறிக்குதுங்க. சக்ஸஸ்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், அதாவது உங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்குல்ல, உங்களோட கோல் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, அதனால் அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ப்ரமோஷன்ஸ்க்காக நீங்கள் எதிர்பார்த்துருந்த அந்த தருணமும் இன்றைக்கி நடக்கும். இந்த ரீடிங் பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ், ஃப்யூச்சர் பார்ட்னரை பார்க்கும் தருணமும் கூட இருக்கும். உங்களை ப்ரப்போஸ் பண்ணுற அந்த குட் மூமெண்ட்டாக கூட இருக்கும் ஒரு சில நபருக்கு. ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங்கு. உங்களுக்கான மெசேஜஸை மட்டும் எடுத்துக்கோங்க. 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்குங்க. 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அதாவது ரொம்ப நீங்கள் ஹார்ட் ஒர்க் மனிதரும் கூட. இப்போ ஏதோ ஒரு சில விஷயத்துக்காக இன்றைக்கி வந்து அந்த தன்னம்பிக்கை இழக்கிற போல் ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது. பட் ஹோப்பை விடாதுங்க. ட்ரஸ்ட் த யூனிவர்ஸுங்க. ஏன்னா ஜஸ்ட் அது ஒரு டெம்பரரிக்காக ஒரு சில நிமிடம், ஒரு சில 1 ஹவர் அதே போல் மட்டும்தான் இருக்கும். எதுவுமே பெர்மனண்ட் கிடையாது. அதனால் நல்ல ஹோப் அண்ட் பிலீவ். ஓகே, ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். அதே போல் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கடந்து வெளியே வந்துகிட்டே இருக்கீங்க இன்றைக்கி. பட் மூவ் ஆன் ஆவீங்க. ரொம்ப அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜியில் நீங்கள் எடுத்த டிசிஷன் வந்து இப்போ வந்து கரெக்டான இது தான். ஓகே, த ஹெரோஃபண்ட் கார்டு வந்து, அதாவது இந்த எனர்ஜிஸ், இந்த கார்டு பார்க்கும்போது என்ன எனர்ஜிஸ் எனக்கு ரிசீவ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு நல்ல குட் மென்டார், எல்லாரையும் அதாவது வழி நடத்தும் ஒரு நபரும் கூட. உங்களுக்கு அந்த நிறைய அந்த டிவைன் எனர்ஜிஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. எனர்ஜிஸ் நல்லாவே உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். அதாவது உங்களை தேடி யாராவது ப்ராப்ளம்ட்டு வந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணி விடுவீங்க சுமூகமாக. எந்த ஒரு இது இல்லாமல் சுமூகமாக சால்வ் பண்ணும் ஒரு நபரும் கூட. அண்ட் ரிச்சுவல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணும் ஒரு நபரும் கூட நீங்கள். ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங் பார்க்குறவங்க. ஏதோ சம்திங் ஒன், பட் அந்த பயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். அது லெட் இட் கோ. ஓகே, எதுவாக இருந்தாலும் டேக் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் மூலமாக அது வெளியே அனுப்பிடுங்க. ரிலீஸ் யுவர் கண்ட்ரோலுங்க. ஏதோ ஒரு கண்ட்ரோல்னால் எல்லாத்துக்குமே ஒரு வேலையிலையும் நீங்கள் கண்ட்ரோலில் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்கியூங்க. அதே போல் யாராவது உங்களை ஏதாவது தப்பாக பேசுனா அவங்களையும் ஒரு மன்னிச்சு விட்டுறணும். இந்த தருணம் ஃபர்கியூ தான் உங்களுக்கான